பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் அப்படிங்கிறது 2023 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த போர் குறித்தான முக்கியமான ஒரு கவலையை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 48 மணி நேரத்துல 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் அப்படிங்கிறது தான். 14,000 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த எண்ணிக்கையை கேட்கறதுக்கே நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கு. இவ்வளவு குழந்தைகள் இறக்க நேரிடும் அப்படின்னு ஐநா சபை குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன, இந்த போரினால இந்த குழந்தைகள் இறக்க நேரிடுமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசா. காசாவுல ஹமாஸ் அமைப்பினர் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட மோதல் போராக வெடித்தது. இந்த போர் 2023 அக்டோபர் மாதத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. போர் அப்படின்னு ஆரம்பிச்சாலே நிறைய உயிரிழப்புகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக மாறிடும். அந்த வகையில வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் அப்படின்னு தொடர்ந்து நடத்திய தாக்குதல்களால ஆயிரக்கணக்கான மக்களும் கொன்று குவிக்கப்பட்டனர். நிறைய பேர் பிணைய கைதிகளாகவும் கைது செய்யப்பட்டனர். சரி, ஒரு போர் கண்டினியூவா ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்தறதுக்கான ஒப்பந்தங்கள், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான பேச்சுவார்த்தைகளுமே நடைபெறும். அது போலதான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தலாம் அப்படிங்கறதுக்காக இடையில சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறதையும் கொண்டு வந்தாங்க. போர் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக. ஆனா இந்த ஒப்பந்தமும் சரியாக முடிவுக்கு கொண்டு வராம இருந்ததுனாலையும், முறிவு ஏற்பட்டதுனாலையும் போர் மீண்டும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. போரினால நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போரின் காரணமாக காசா பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதிகமான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா காசா பகுதியில இதுவரைக்குமே உணவு பற்றாக்குறையின் காரணமாக, ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக கர்ப்பிணிகள், சிறுவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ ஐநா சபை என்ன கவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்துல காசாவுக்கு செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் சென்றடையல அப்படின்னா அங்க சிறுவர்கள் 14,000 பேர் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற கவலையை தான் ஐநா சபை தெரிவிச்சிருக்காங்க. காசா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது வெளிநாடுகள்ல இருந்து நிறைய உதவிகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதாவது காசாவுக்கு நாங்க உதவி பண்றோம், உணவு மருத்துவ உதவிகள் செய்யறோம் அப்படின்னு பொருட்கள் வந்த வண்ணம் தான் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் அது காசாவுக்குள்ள எடுத்து வரப்படல அப்படின்னு பார்க்கும்போது, காசாவுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்திருக்காங்க. நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இதன் காரணமாக இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. இந்த நடவடிக்கை நிச்சயமா சரியில்லை அப்படின்னு. இந்த கண்டனங்களை தொடர்ந்து இஸ்ரேல் சிறுவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்கான அனுமதியை அளிச்சிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா 5 ட்ரக் அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த 5 ட்ரக் அனுமதிக்கப்பட்டதுக்கும் ஐநா சபை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி நீர் விழுந்தா எப்படி காணாம போகுமோ அது மாதிரிதான் காசா